அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரியாபு சாலிஹ்ல ஹதீஸ் நம்பர் 92 அரபு வாசிக்கிறோம், கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்-சாதிஸ். இந்த என்ன தலைப்பு? நற்செயல்களை விரைவாக செய்தல், ஆர்வம் மூட்டுதல் என்கின்ற தலைப்புல 6வது ஹதீஸ் நம்ம பார்க்க போறோம். 6வது ஹதீஸ் நம்ம பார்க்க போறோம். அஸ்-சாதிஸ் 6. அனி ஜுபைர் இப்னி அதியி قال أتينا أنس بن مالك رضي الله عنه فشكونا إليه ما نلقى من الحجاج فقال اصبروا فإنه لا يأتي زمان إلا والذي بعده شر منه حتى تلقوا ربكم سمعته من نبيكم صلى الله عليه وسلم. ரவாஹுல் புகாரி. ஹதீஸ் நம்பர் 92. ஜுபைர் பின் அதி கூறுகிறார், நாங்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ஈராக்கின் ஆளுநர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபினால் நாங்கள் சந்திக்கும் கொடுமைகள் பற்றி முறையிட்டோம். ஃபஷகூனா என்றால் நாங்கள் முறையிட்டோம். மா நல்கா என்றால் சந்திக்கும், நாங்கள் சந்திக்கும் கொடுமைகளை பற்றி முறையிட்டோம். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னஹு லா யஅதி ஸமான், எக்காலம் வந்தாலும் அதற்கு பிந்திய காலம் அதைவிட மோசமாகத்தான் இருக்கும். எக்காலம் வந்தாலும் அதற்கு பிந்திய காலம் அதைவிட மோசமாகத்தான் இருக்கும். உங்கள் இரட்சகனை நீங்கள் சந்திக்கும் வரை, உங்கள் இரட்சகனை ஹத்தா தல்கா ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் சந்திக்கும் வரை, கியாமத் நாள் வரை இப்படித்தான் இருக்கும். இதனை நாங்கள் உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டுள்ளேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்த சஹாபாக்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஜுபைர் இப்னு அதி என்கின்ற சஹாபிக்கு சொன்னதாக இதுல சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். முதல்ல இந்த ஹதீஸுடைய சுருக்கம். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை தேடி ஒரு கூட்டம் வருகிறது. அதுல ரொம்ப முக்கியமாக தலைமை வகுத்தவர் ஜுபைர் பின் அதி என்கின்ற ஒரு சஹாபி. அதி என்கின்ற ஒரு சஹாபி வந்து அனஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்துல சொல்றாங்க, அனஸ் அவர்களே, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய கொடுமைகளை பற்றி முறையிடுறதுக்கு நாங்க வந்திருக்கோம். இது எந்த காலத்துல நடைபெறுது அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கிடையாது. புரியுதுங்களா? முதல்ல கால ரசூலுல்லாஹ்னு இந்த இடத்துல கடைசியாதான் நாங்கள் செவியோற்றுங்கிறதா வருது. சமஅத்துஹு மின் நபிய்யிக்கும், உங்களுடைய நபியிடத்திலிருந்து நாங்கள் செவியிற்றோம் அப்படிங்கிறது தான் வருது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது நடக்கல. அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அதுல அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய காலம்னா சஹாபாக்கள்லயே ரொம்ப அதிகமான வயது கொண்டவர் அனஸ் ரலியல்லாஹு. அதுலயும் இந்த அனஸ் துவா பரக்கத்தினால அவர்களுடைய செல்வத்திற்கும் குழந்தைக்கும் ஆயுளுக்கும் அல்லாஹுடைய தூதர் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு துவா செஞ்சாங்க. அதன் அடிப்படையில அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 120 வயது வரைக்கும் வாழ்ந்ததாக நமக்கு வரலாறு சொல்லப்படுது. அப்பதான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய ஒரு ஆட்சி காலம். அந்த ஆளுநராக, அதுவும் ஈராக்கின் ஆளுநர். புரியுதுங்களா? ஆளுநருக்கும் மன்னருக்கும் வித்தியாசம் உண்டு. மன்னர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு பின்னாடிதான் ஆளுநர், கவர்னர், ஜனாதிபதி. புரியுதுங்களா? அப்ப இந்த ஆளுநருக்கு மேல ஒரு மன்னர் இருந்தார். அவர் பேரு தான் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அப்துல் மலிக் இப்னு மர்வான். சரிங்களா? அப்ப அவருடைய மன்னர் இவரு ஹஜ்ஜாஜுடைய ஆளுநர். ஒரு ஈராக்ல நியமிச்சு விடுறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு நியமிச்சு விடுவாங்க இல்லையா மன்னர்கள். அதனால ஈராக்குக்கு ஆளுநராக ஹஜ்ஜாஜ நியமிச்சு விடுறாங்க அந்த மன்னர். அப்போ அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன செய்யறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்துல முறையீடு செய்யறாங்க. எப்படி முறையீடு செய்யறாங்க? ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய கொடுமை எங்களால தாங்க முடியல அப்படின்னு முறையீடு செய்யும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, இஸ்பிரு, நீங்க பொறுமையா இருங்க. ஏன்? இது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல். இந்த வார்த்தை இஸ்பிரு என்பது நீங்க பொறுமையா இருங்க. ஏன்னா யாருடைய ஆட்சி காலத்துல இருந்தாலும் ஆயுதத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போராட்டமோ அவர்களை எதிர்க்கிறதோ கூடவே கூடாது. ஒன்று கருத்துகளை கொண்டு, ஆலோசனைகளை கொண்டு, யாரிடமாவது முறையிடுவதை கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரணுமே தவிர ஆயுதங்களை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போராட்டம் செய்யக்கூடாது. அதனாலதான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நீங்க பொறுமையா இருங்க. ஏன் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் அழகான சொன்ன வார்த்தைய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வந்த மக்களுக்கு சொல்றாங்க, ஒரு காலம் இப்படித்தான் இருக்கும், ஆனால்
இல்ல. எக்காலம் வந்தாலும் அதற்கு பிந்திய காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நீங்க இப்ப அனுபவிக்கிறத விட இனிமே வரக்கூடிய காலம் இதை விட மோசமாகத்தான் இருக்கும். அதனால அதை நினைத்து இதை கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பொறுமையாய்க்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சொல்லிட்டு இது எந்த அளவு எதுவரை நீடிக்குமா? உங்கள் ரட்சகனை நீங்கள் சந்திக்கும் வரை, கியாமத் நாள் வரை இப்படித்தான் இருக்கும். இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமா சொன்னாங்க? அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப நாம இந்த காலத்துல இந்த விஷயங்களை நிறைய யோசிக்கணும். இந்த நவீன காலத்துல எத்தனையோ ஃபித்னாக்கள், குழப்பங்கள் பல குழப்பம் இருக்குது. ஃபர்ஸ்ட் மோசமான குழப்பம் என்ன தெரியுமா? என்ன குழப்பம் சொல்லுங்க பாக்க? மனக்குழப்பம். ஆமா, அதுதான் சொல்றேன். மோசமான குழப்பத்திலையும் மோசமான குழப்பம் மனக்குழப்பம். அதுவே பெரிய ஃபித்னாதான். அதுலயும் இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் என்ன செய்யும்? மோசமாதான் வரும். மனக்குழப்பம், செல்வத்தின் மூலமாக குழப்பம், ஆட்சியாளர்களின் மூலமாக குழப்பம், எதிரிகளின் மூலமாக குழப்பம், பிள்ளை எத்தனை குடும்பத்தில் எல்லாமே. அதனால இனிமே வரக்கூடிய காலங்கள் குழப்பம் இல்லா காலத்தை தேடவே முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் இந்த துன்யா இப்படித்தான் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஒரு அடையாளமாக முன்னறிவிப்பாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்? இஸ்பிரு, வேற வழியே இல்லை. பொறுமையா இருங்க, அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. என்ன முறையீடு வைத்தாலும் மனிதர்களிடத்துல முறையீடு வைப்பதை விட படைத்த இறைவனிடத்தில் நீங்கள் முறையீடு வையுங்கள் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன் இந்த தலைப்புல, இந்த பாபுல, இந்த பாடத்துல ஏன் இந்த ஹதீஸ கொண்டு வர்றாங்க? நற்செயலுக்கும் நற்செயல் மீது ஆர்வம் ஊட்டுறதுக்கும் இந்த ஹதீஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, வரக்கூடிய காலங்கள் குழப்பமான காலமா இருக்கிறதுனால எப்ப வேணாலும் கியாமத் நாள் வந்து விடலாம். அப்படிதானே? எப்ப வேண்டாலும் கியாமத் நாள் வந்துடலாம், அல்லது உங்களுடைய மரணம் வந்துடலாம். அதுக்கு முன்னால் நற்செயல் மீது ஆர்வமாக இருந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜாஜை விட மோசமான ஆட்சியாளர்கள் கூட என்ன செய்யலாமா? அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். மோசமான ஆட்சியாளர்களுடைய கைப்பிடியில் சிக்கிறதுல இருந்து நம்மளுடைய சமுதாயத்தையும் நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆவும் செஞ்சுக்கணும். ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. எதிர்காலத்துல கண்டிப்பாக குழப்பங்கள் வந்துதான் ஆகும். அந்த குழப்பத்தின் காரணமாக கியாமத் நாள் வரலாம், அல்லது நம்மளுடைய மரணம் வரலாம். அதற்கு முன்னால் நற்செயல்கள் மீது நீங்கள் ஆர்வமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. இந்த இடத்துல ஹஜ்ஜாஜ பத்தி கொஞ்சம் பேசியே ஆகும். அந்த அவங்களுடைய வரலாறு, அந்த ஆளுநர், அந்த மன்னருடைய வரலாறு, காலங்கள் ஆக ஆக மன்னராவே மாறிட்டார். சரிங்களா? அந்த ஹஜ்ஜாஜ் இப்போ இந்த இடத்துல ஆளுநராக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. யார் இந்த ஹஜ்ஜாஜ்? அந்த அளவுக்கு இவருடைய ஆட்சியை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு எப்படி அவங்க ஆட்சி செஞ்சாங்க? நல்லாட்சி புரிந்தாங்களா, இல்ல அநீதிக்குள்ளாக்கப்பட்ட ஆட்சிகள் புரிந்தார்களா அப்படின்னு கேட்டா, இவர்களுடைய வரலாறு முழுவதும் அநீதிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு அட்டூழியங்கள் நிறைந்த ஒரு ஆட்சியாகத்தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்களுடைய ஆட்சி இருந்தது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ஜாஜை சந்திக்க போவாங்க. அப்பெல்லாம் அனஸ் பாத்தீங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப வயதான சஹாபி, இருக்கிறதுலே கடைசி சஹாபியும் கூட. அப்ப அந்த காலத்துல இருந்த மன்னருடைய பேர் சொன்னோம் இல்லையா, அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் நல்ல ஒரு ஆட்சியாளர் தான். அவர்தான், அவருக்கு கீழேதான் ஹஜ்ஜாஜ் ஆளுநராக இருக்கிறார். அப்போ ஒரு நாள் அனஸ் என்ன செய்யறாரு, ஒரு சில விஷயங்களுக்கு மஷ்வரா பண்ணுவதற்கு ஹஜ்ஜாஜ சந்திக்க போறார். சந்திக்க போனா ஹஜ்ஜாஜுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எச்சரிக்கையா, இங்க பார் அனஸ் அவர்களை, ஒரு சஹாபிங்கிற ஒரு மரியாதை இல்லாம, ஒரு பயம் இல்லாம, ஒரு கண்ணியம் இல்லாம, ஏன்னா அல்லாஹுடைய தூதரை பார்த்து வளர்ந்த ஒரு மனிதர், ஒரு சஹாபியா இருக்கிறாரு, அது எவ்வளவு கண்ணியம் கொடுக்கணும். அந்த ஹஜ்ஜாஜுக்கு அந்த மதிப்பு இல்லாமல் இருக்குது, அந்த மதிப்பு கொடுக்க தெரியாம இருக்குது. அப்ப அனஸ் பார்த்து சொல்லுவாங்களா, அலிக்கு நடந்தது போல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்தது போல, ஜுபைருக்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்க வேண்டுமா? ஒரு மஷாராவுக்காக வர்றாங்க, கண்ணியமான வார்த்தையை சொல்லணும், இல்லைன்னா அவர்களுடைய முறையீட்டை கேட்டுட்டு சரி பாத்துக்கிறலாம், ஏதாவது நான் நடவடிக்கை எடுக்கிறேன், வேற ஏதாவது, இப்படியான ஒரு எச்சரிக்கை வாசகத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே அனசுக்கு ரொம்ப மனக்கவலை, கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல வாழ்ந்த என்ன ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபிய, அதுலயும் அப்துல் மலிக் இப்னு மர்வான் மன்னர் இருக்காருல்ல, அடிக்கடி மஷாரா செய்யறதுக்கு அனசத்தான் கூப்பிடுவாங்க. ஏன்? சஹாபி,
ஒரு அழகான ஒரு சஹாபியா இருக்கிறார். ஒரு அதுவும் அனுபவபூர்வமான ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன வயசுல இருந்து மத்த அபூபக்கர் அலி உமர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஒரு வயசுக்கு மீறினதா அவங்களோட பயணிச்சாங்க. ஆமா இஸ்லாத்துல. ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயசு 10 வயசுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் பயணிக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் அவருடைய வார்த்தைகளையும் கவனமாகவும் கண்ணியமாகவும் எடுத்திருப்பாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப அனஸ் அப்துல் மலிக் இப்னு மர்வான் மன்னருக்கு கடிதம் போடுறார். அனஸ் எப்படி கடிதம் போடுறார்? மன்னரே, நான் இப்படி ஹஜ்ஜாஜ சந்திக்க போனேன். என்ன கண்ணிய குறைவாக என்கிட்ட நடந்து கொண்டாரு. எனக்கு ரொம்ப மனக்கவலை ஏற்படுத்துது. இது ஒரு சஹாபிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா? என்ன ஆளுநரை நீங்க நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் போகுது. அப்ப அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களுக்கு ரொம்ப கோபம். யாரு மேல? ஹஜ்ஜாஜ் மேல. என்ன இப்படி ஒரு சஹாபியை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்தாம விட்டுட்டாரு. எந்த ஆலோசனை ஆனாலும் நம்ம அனஸ்ட தானே நம்ம கேட்போம். அவருடைய பத்வா, அவருடைய அந்த ஆலோசனை இல்ல அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி இந்த அளவுக்கு ஒரு இதுவா இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜ்ஜாஜுக்கு ஒரு கடிதம். எப்படி கடிதம்? நீ அனஸ்டத்துல மன்னிப்பு கேட்கல, அந்த சஹாபி இடத்துல மன்னிப்பு கேட்கல அப்படின்னா ஈராக் என்கின்ற அந்த மாகாணத்துக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய உன்னை எடுத்து விட்டு வேற யாராவது நான் என்ன செஞ்சிருவேன்? ஆளுநராக நியமிச்சிருவேன். அந்த ஹஜ்ஜாஜோட இன்னொரு குணம் என்னன்னா, முழுக்க முழுக்க ஆட்சியின் மீது மோகம் கொண்ட ஒரு மனிதன். அந்த ஆட்சிக்காக யார வேணாலும் கொள்ளுவாரு, எதை வேணாலும் என்ன செய்வாரு, செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இன்னொரு காலத்துல எல்லாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யாரு அப்படின்னா சஹாபாக்களை பார்த்த தாபிஈன்கள். அவங்க இடத்துல ஹஜ்ஜாஜ பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த காஃபிர் கிழவனை பத்தி என்ன இடத்துல பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஃபிர் கிழவனை பத்தி என்ன இடத்துல பேசுறீங்க அப்படிங்கறத அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த தாபீன்களுடைய காலத்துல வாழ்ந்த அறிஞர் இடத்துல, சில அறிஞர்கள் இடத்துல கேட்கும் பொழுது இப்படியான வார்த்தைகளும் வந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா அதுல உமர் இப்னு அப்துல் அஜீஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜாஜுக்கு அடுத்து வந்தவங்க. இவங்களுடைய வரலாறு ஃபுல்லா படிச்சு பார்த்தோம்னா அபு உமையான்ட்டு அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல ஒரு கூட்டம் இருந்துச்சு, அபு உமையா. அந்த அபு உமையாவுடைய வழித்தோன்றர்களாக அப்படியே பரம்பரையாக மன்னர்களாக வாழ்ந்தவங்க உமையாக்கள். உமையாவுடைய ஆட்சி காலம். அந்த உமையாவுடைய ஆட்சி காலத்துல இருந்து வந்தவங்க தான் அப்துல் மலிக், அதுக்கு பின்னாடி ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அஜீஸ். இந்த அப்துல் அஜீஸ் இடத்துல அஜீஸ் சொல்லுவாங்களா தன்னுடைய நாட்டு மக்கள் இடத்துல, ஒவ்வொரு சமுதாயத்தினிடத்திலையும் ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்திருப்பாங்க. நீங்க உங்களுடைய நாட்டுல நீங்க சந்திச்ச கொடுங்கோல் அரசனை பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்ட்டு இது பண்ணுவாங்களாம், மக்களிடத்துல சொல்லுவாங்க. அப்ப அப்துல் அஜீஸ் சொல்வாரா, என்னுடைய சமுதாயத்துல என்னுடைய வழித்தோன்றல்ல மிக கொடுமையான கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படின்னு எழுதி வைப்பாரா. சுபஹானல்லாஹ். அந்த அளவிற்கு கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவர்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். எதுல நடுவுல விட்டோம்? லெட்டர் போட்டாங்க இல்லையா? அப்போ அனஸ் அவர்கள் ஹஜ்ஜாஜுக்கு ஒரு லெட்டரு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் மன்னர் ஹஜ்ஜாஜுக்கு ஒரு லெட்டரு, அனஸ் அவர்களுக்கும் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு கடிதமாக, நான் கண்ணியம் கொடுக்கிறேன், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நீங்க ஒரு சஹாபி என்கிற ஒரு கண்ணியத்தோடு இருக்கிறீங்க, உங்களுடைய வருகையும் உங்களுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக அனஸுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். இப்ப ஹஜ்ஜாஜ் என்ன செய்யற, அடிச்சு பிடிச்சு ஓடி